உட்கார்றாங்க. அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்கின்றோம், அரசியல் மாறணும். அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். பொதுப்படையாக சொல்வது இது தமிழகத்திற்கு அழகல்ல. ஆட்சியாளர்கள் தன்னுடைய குழந்தையை இது போல பேக்டோர்ல கொண்டு வருவது அழகல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வைங்க. நான் இன்னைக்கு பார்த்தங்கன்னா, உங்களுடைய செய்தி நிறுவனத்தில் நீங்க அந்த வீடியோ எல்லாம் போட்டீங்க, நான் பார்த்தங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போலனா ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர், மூத்த தலைவர் ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. அந்த கட்சியில அவர்களுக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் முடிவெடுப்பார்கள். இன்னும் நேரம் இருக்கு, காலம் இருக்கு. காலம் இருக்குன்னா இன்னும் 7 மாத காலம் இருக்கு. அதனால் நிச்சயமாக எல்லாம் சுமூகமாக போகும் என்பது என்னுடைய நம்பிக்கை. சகோதரி அலிஷா அப்துல்லா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், கொஞ்சம் பொறுமை. அரசியலை பொறுத்தவரை ஒருவருக்கு ஒரு நேரத்தில் ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிட்டே வருவாங்க. உடனே பொறுப்பு கிடைக்குது அப்படிங்கறக்காக அவங்களை கட்சி மறந்து விடவில்லை. எனக்கு பொறுப்பே கொடுக்கல, எனக்கு உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அலிஷா அப்துல்லா அவர்கள் ஒரு முக்கியமான இந்த கட்சியினுடைய ஒரு ரேசரா இருந்து வந்தாங்க. பொறுமை காட்டணும். இந்த கட்சி நிச்சயமாக அவர்களை பார்த்துக் கொள்ளும். அதே நேரத்தில் மாநில தலைவர் அவர்கள் இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு நயினார் அண்ணா அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இன்னைக்கு நான் பதில் சொன்னா அது சரியா இருக்காதுங்கண்ணா. அதனால மாநில தலைவர் அவருடைய மகன் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்காங்க. அதனால அதை நீங்க பதில் எடுத்துக்கங்கன்னா, இன்னைக்கு நான் அதை பற்றி பேச விரும்பலைங்க. ஆனால் தமிழகத்தில் அடிப்படையில் என்ன தவறாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம், ரெட் ஜெயின் மூவி நிறுவனத்தினுடைய புதிய சிஇஓவாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதை சுட்டி காட்டுதுங்கண்ணா. இன்னைக்கு பத்திரிகை துறையில் நீங்க நின்றுட்டு இருக்கிறீங்கண்ணா. இன்னைக்கு எதற்காக நாம 9:30 மணிக்கு உங்கள்கிட்ட பேசுறோம் அப்படின்னா, உங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த 10 கிலோ பேக்கை தூக்கி நீங்க வீட்டுக்கு போறதுக்கு நைட்டு 11 மணி 3 மணி நேரமா காத்திருக்கிறீங்க. ஏன்னா நீங்க சம்பாதிக்கக்கூடிய 20,000 30,000 40,000 உழைத்து சம்பாதிக்கிறீங்க. ஆனா ஒரு குடும்பத்தில் எதையும் செய்யாம பையன் ஃபுட்பாலுக்காக ஸ்பெயினுக்கு அனுப்பணும், அங்க போய் ஃபுட்பால் விளையாண்டாரு. அரசியலுக்கு 3 பேரும் சொன்னதுதான். ஸ்டாலின் ஐயாவும் சொன்னது நான் அரசியலுக்கு வரமாட்டேன், உதயநிதி சொன்னது அரசியலுக்கு வரமாட்டேன். உதயநிதி அவங்க எனக்கு இன்பநிதி அவங்க சம்பந்தமே இல்லைன்னு சொன்னவங்கள. இந்த நிறுவனமே ஒரு குளறுபடி இருக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை பணம் எப்படி வருது, பணம் எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இடி பிரச்சனையில, சிபிஐ பிரச்சனையில, இன்கம் டாக்ஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ரெட் ஜெயின் நிறுவனம் தமிழகத்தினுடைய மொத்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே தன்வசம் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு எதுவுமே இல்லாம, யாருமே இல்லாம, சம்பந்தமே இல்லாத இன்பநிதி ஸ்டாலினை கொண்டு வந்து சிஇஓ போட்டிருக்காங்கன்னா, இதுலயே நமக்கு தெரியுது இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்கு, எந்த அளவுக்கு ஆழமா போயிருக்கு. அதையெல்லாம் தாண்டி நீங்களும் நானே என் குழந்தைய கஷ்டப்பட்டு படிச்சு வளர்த்தி சம்பாரிச்சு வாப்பான்னு சொல்றோம். ஆனா ஆட்சியாளர்களுடைய குழந்தை சுகமாக எதுவும் செய்யாம நேரடியாக